ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி எல்லாருக்கும் இனிய நாளாக தொடங்கி இனிய நாளாக முடியணும்னு நம்ம கடவுளை வேண்டிக்குவோம். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா, நாங்கள் 6 நாள் டூர் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், நைட்டு தான் கிளம்புனேன். இருங்க காமிக்கிறேன். இதுதான் எங்கள் பஸ்ஸு. கர்நாடகா எல்லாம் சுற்றி பார்க்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இப்போ வந்து எட்டி ஊரில் இருக்கோம். இப்போது நாங்கள் சிவன் கோயில் முன்னாடி இருக்கோம். இப்போ தான் எல்லாம் குளிச்சுட்டு ரெடியாக இருக்கோம். இப்போ சாமி பார்க்க போகிறோம். அந்த பக்கம் சமைச்சிட்ருக்காங்க. கோயில்லையே வந்து பிரசாதம்லாம் கொடுப்பாங்களாம். என்ன கொடுக்குறாங்கன்னு தெரில. முதல்ல போய் சாமியை பார்த்துட்டு அப்புறமா எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நானே எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் வந்திருக்கோம். எங்கள் பசங்க யாரும் வரல. இப்போ போய் கோயிலில் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ வந்து பிரசாதம் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி வந்து எந்தெந்த கோயிலுக்கு போகிறோன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க. 6 நாள் டூர் இது. இன்றைக்கி எந்தெந்த கோயிலுக்கு போகிறோன்றத ஒரு விளாக்காக போடுறேன். ஓகேவா? ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இது போடுறேன், எங்கெங்கே போகிறோன்றது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு அன்னதானம் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். என்ன போடுறாங்கன்னு தெரியல, இருங்க காமிக்கிறேன். என்ன போட்டிருக்காங்கன்னா, பெரிய ரவை உப்புமா. நல்லாயிருக்கு. நாங்கள் வந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அடுத்தது எங்கே கிளம்ப போகிறோன்னு தெரியல. இங்கே பாருங்கள், கருடன் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கார். பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து ஏதோ பாகுபலி கோயிலாம். மலை மேலே இருக்குது. 650 படியாம். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு படி கூட என்னால் ஏற முடியாது. அதனால் நாங்கள் ஏறல. நானே எங்கள் வீட்டுக்காரும் வரலன்னு சொல்லிட்டோம். இங்கேருந்து படியை காமிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? 650 படி இருக்குதாம்மா. வெயில் எப்படி அடிக்குது பார்த்தீங்களா? ஒரு படி கூட என்னால் ஏற முடியாது. அதனால் நாங்கள் போகல. நிறைய பேர் போகல, கீழே உட்காந்துட்டோம். கொஞ்சம் பேர் தான் மேலே போயிருக்காங்க. இதோ பாகுபலி கோயிலாம்மா. என்ன சாமி இருக்குதுன்னு தெரியல. அவங்க கீழே வந்தால் தான் தெரியும் என்ன பார்த்துட்டு வந்திருக்காங்கன்ட்டு. ஓகேவா? அடுத்தது எங்கே போகிறோன்றதை நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள். இங்கே கோயிலுக்கு பக்கத்தில் இந்த குளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மீன் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. மலைக்கு கீழே இருக்குது இந்த குளம். பாருங்கள், மீன் பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது பாருங்களேன். கிளார் அடிக்குது வெயிலுக்கு. சூப்பராக இருக்குது பாருங்க. பாப்பா பிளி 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 பிளின்னு இருக்குது. தண்ணியும் நல்லா நீட்டாக தான் இருக்குது பாருங்கள். நல்ல பெரிய குளமாக தான் இருக்குது பாருங்கள். நல்லா இருக்கா? அந்த மலை மேலே கூட ஏதோ ஒரு கோயில் இருக்குது. ஆனால் எந்த மலை மேலேயும் நாங்கள் ஏற மாட்டோம். பாருங்கள், அங்கே கூட ஏறி போயிட்டு வராங்க பாருங்கள். அங்கே என்ன கோயில் இருக்குதுன்னு தெரியல. விசாரிக்கிறேன் நான் போயிட்டு. ஓகேவா? எல்லாம் உள்ளே போயிடுச்சிங்க. கொஞ்சம் போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது எங்கே போகிறோன்றதை காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள்.